இந்த கொஸ்டின்ல ரேட் வந்து 8% தந்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 700 தந்துட்டாங்க. செகண்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் இயர் மாத்திரம் தான். ஸோ இனிஷியலாக ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ ஆகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகுது. அமௌண்ட் வந்து P plus 700, இன்ட்ரெஸ்ட் வந்து 700 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. செகண்ட் இயர் என்ன ஆகுது, அமௌண்ட் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ P plus 700 தான் பிரின்சிபல். 700 தான் பிரின்சிபல். அமௌண்ட் என்ன ஆகும், P plus 700 plus 8% of P, 8% of P plus இது 8% of 700. 8% of P என்னது, 8% of P வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 700. 8% of 700 என்னது 560. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து P plus 700 plus 700 plus 560 எவ்வளோ வருது, P plus 1400 1960. இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, இன்ட்ரெஸ்ட் வந்து 1960 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது செகண்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு மாத்திரம் இது டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயருக்கு மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா 700 plus 560 என்ன வருது 1260. இதையும் ஆட் பண்ணோம்னா 126 தான் செகண்ட் இயருக்கு. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் திருப்பியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இயருக்கு அமௌண்ட் வந்து பிரின்சிபல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல அமௌண்ட் என்ன ஆகும், P plus 700. 700 வந்து இந்த P-யோட 8%. ஸோ இன்ட்ரெஸ்ட் இது I1. நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இங்கே I1, I2, I3 இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வருஷம் மாற மாற I4, I5 வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும், இது I1. இங்கே I2 என்னன்னா கேட்குறாங்க. ஸோ I2 என்னது, இது வந்து செகண்ட் இயரோட பிரின்சிபல் வந்து P by 700. ஃபர்ஸ்ட் இயர் வந்து வெறும் P இருக்கிறது, செகண்ட் இயர் P by 700. P by 700 இன்ட்ரெஸ்ட் வந்து 8% of P plus 8% of 700. அது வந்து 700 plus 560. 700 plus 560 வந்து 1260 வெறும் செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃபார் திஸ் அமௌண்ட் வந்து 1960.